சூப்ஸ் இனி நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீமாக சேர்ந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஐலாண்டில் போயிட்டு சில டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே உள்ள டைனோசர்ஸ் எல்லாம் வந்து மியூட்டேட் அடைஞ்ச டைனோசர் அப்படின்ட்டு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒரு குடும்பமும் அங்கே போய் மாட்டிக்குது. ஸோ இவங்கெல்லாம் எப்படி அங்கேயும் தப்பிக்கிறாங்க, அங்கே என்னென்ன டைனோசர்ஸை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை கேட்கும் போது இந்த படம் டைனோசர் படத்துலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதாங்க கிடையாது. இதுவும் ஒரு ஆஸ் யூஷுவல் ஜுராசிக் பார்க்கோட அதே டெம்ப்ளேட்டில் வர ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட காஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேங்க, உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்ணுறது? நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்ணுறேன்? முடியல, புரிஞ்சுக்குங்க. ப்ளஸ் வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நிறைய சீன்ஸ் வந்து செம்மையாக அதுக்கான ஆங்கிள்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்து அதை பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் வர சீன்ஸுமே நல்லா இருந்தது. பெக்யூலராக சொல்லணுன்னா வந்து ஒரு போட் சீன் ஒன்று இருக்குது, அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா ஜுராசிக் பார்க் படங்கள்லேயே வந்து டீரெக்ஸ் சீனை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ ஒவ்வொரு படங்கள்லேயும் டீரெக்ஸை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு பில்டு பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே அதை வந்து ஒரு ஹைலைட்டடாக காட்டியிருக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அது நல்லாவே இருந்தது. ஸோ எங்கேயும் குறைஞ்ச மாதிரி தெரியல, பட் ஆனால் ஒரு நல்லா சீனாகவே இருந்துச்சு அந்த சீனு. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். என்ன தான் கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஆர்டினரியான கிளைமேக்ஸாக இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸில் வர அந்த டீரெக்ஸ் அப்படிங்கிற அந்த டைனோசரோட அந்த லுக்ஸ் அண்ட் அதோட அது வர சீன் எல்லாமே நல்லா இருந்தது. ஏன் பெக்யூலராக அந்த சீன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த படத்தோட டேரக்டர் வந்து கேரத் எட்வர்ட். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர்வர்ஸ்லேயே ஒரு முக்கியமான படம் காட்ஜிலா 2014 அந்த படத்தை டேரக்ட் பண்ணவர். ஸோ எனக்கு அந்த படம் டேரக்டர் உள்ளே வராருங்க அப்படிங்கும் போதே எனக்கு வந்து அந்த படத்தோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். நம்ம மான்ஸ்டர்வர்ஸ்லேயே வந்து ஒரு படத்தில் காஜிலாவே காட்டாமல் காஜிலா வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இம்பாக்டை கொடுக்குற ஒரு படம்னா வந்து அது காஜிலா 2014 தான். ஒரு 5 நிமிஷம் வரப்போகிற அந்த கேரக்டருக்காக அந்த படம் ஃபுல்லாகவே நம்ம உட்காந்து பார்த்துருப்போம். ஸோ அது அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்கும். ஸோ அந்த டேரக்டர் தான் இந்த படத்தையும் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹைப்போட தான் இந்த படத்தை பார்த்தேன். அவர் அந்த கிரிப்பிங்கை வந்து கொடுத்தாரா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். பட் மற்றபடி இந்த படத்தில் வந்து அந்த நைட் சீனை பயங்கரமாக எடுத்திருக்காரு. அந்த புகையிலேருந்து அந்த டீரெக்ஸ் வரதாக இருக்கட்டும், அதை வந்து காஜிலாவிலே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ காஜிலா 2014 படத்தில் உள்ள சின்ன சின்ன சாயல்கள் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை தவிர்த்து இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்லணும்னா கொஞ்சம் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தில் வர அந்த டைனோசர்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயும் தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரியில் டைனோசர் டைனோசர் படங்கள் பார்க்குறதே வந்து ஹிஸ்ட்ரியில் வர டைனோசரை பார்க்க தான். ஸோ அதே நாங்கள் மியூட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வித்தியாசமான கேரக்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எக்ஸாக்டாக அது டைனோசர் அப்படிங்கிறத விட அது ஒரு லுக் லைக் மான்ஸ்டர் அப்படி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ கடைசியாக வர டீரெக்ஸ்லாம் வந்து அது டைனோசரே கிடையாது, அது ஒரு மான்ஸ்டர். ஸோ இது ஒரு மான்ஸ்டர் படம், ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டே மாறின மாதிரி இருந்துச்சு. அண்ட் சிஜிஐ வந்து எனக்கு என்னமோ அன்குக்ட் அப்படி மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து நிறைய சீன்ஸ் வந்து எனக்கு என்னமோ சிஜிஐ நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதில் இந்த படத்தில் வந்து ஒரு குட்டி டைனோசர் வரும், டோலோசோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குட்டி டைனோசர் வர சீன்லாமே எனக்கு என்னமோ நிறைய சீன்களில் வந்து சிஜிஐ ரொம்ப பளிச்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணுற இவங்கெல்லாம் ஏன் அப்படி சொதப்புறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த படம் எல்லாராலையும் ரசிக்கப்படுமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். இந்த படத்தால் அப்படி நான் சொல்ல மாட்டேன், இந்த படத்தில் உள்ள சைக்காலஜியால். அது என்ன அப்படின்னா, இந்த ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. 1990s தான் இருக்குது. ஸோ அந்த படத்தை வந்து நம்ம அவ்வளோ ரசித்து பார்த்ததுக்கு காரணம், நம்ம கேள்விப்பட்ட இந்த ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்ட டைனோசர்ஸை வந்து நேரில் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சது தான். ஸோ அப்போ நம்ம வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து ரொம்ப கொண்டாடணும். பட் அதை அப்படியே காமிக்க இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து அந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டோம். ஸோ அந்த டைனோசர் அப்படிங்கிற அந்த கான்செப்டே வந்து சேச்சுரேட் ஆகிடு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ரொம்ப சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு டைனோசர் அப்படின்னு காட்டியே. ஸோ அதனாலே வந்து இந்த படத்தில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த ஜுராசிக் வேர்ல்டுனாலே ஒரு டெம்ப்ளேட் இருந்துரும்ல, அந்த டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்கு வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே தான் நடக்கும், அதுக்கப்புறம் இதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ்டே ஆகிடுறோம். ஸோ அந்த தாட்டை இவங்க உடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ அப்படியே அதே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா, ஜுராசிக் பார்க்கில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போமோ அது எல்லாமே இதில் இருக்கும்.
எல்லா படத்துலையுமே வந்து அந்த டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருவாங்க. அப்புறம் வந்து அந்த எலக்ட்ரிக் ஒயர் போகும்ல, கரண்ட்டு போகிற அந்த ஃபென்ஸ் வச்சுருவாங்க. இந்த பென்டோசாரஸ் அப்படிங்கிற ஒரு டைனோசர் இருக்குது, இந்த பறக்கிற டைனோசர், அது எல்லா படத்துலையும் காமிச்சிருவாங்க. அண்ட் ஒரு ஃபேமிலி போய் மாட்டிக்கிற மாதிரியான சுச்சுவேஷனை வந்து எல்லா படத்துலையுமே கொண்டு வந்துருவாங்க, டெம்ப்ளேட் மாறாமல். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே டெம்ப்ளேட்டாக இருக்குது. இந்த ஃபேமிலி விஷயத்தில் மட்டும் நாங்கள் கொஞ்சம் மாற்றிருக்கோம், வேறுபடுத்தி காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து அப்பா அம்மா தம்பி தங்கச்சி இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியை கொண்டு வருவாங்க. ஸோ நாங்கள் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மருமகன் அப்படிங்கிற இந்த ஃபேமிலியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, மூஞ்சில் மறு வச்சா அது மாறு விஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட் அவங்க பிரேக் பண்ணியிருந்தா மேபி இந்த படம் வேறு மாதிரி கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் அதே டெம்ப்ளேட்டில் நாங்கள் எடுக்கணும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதை நம்ம பார்க்கணும்னு முடிவு பண்ணி தேட்டருக்கு போய்ட்டோம். ஸோ அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஓவரால் அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படம் வந்து எல்லோரும் ரசிப்பாங்களா அப்படிங்கிற கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக அந்த படம் கவர் பண்ணிவிடும். முக்கியமாக கிட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரசித்து பார்ப்பாங்க. ஸோ நான் போன தேட்டர்ஸ்லேயுமே வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்து இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த டைனோசர்லாம் புதுசாக இருக்கும். ஸோ அந்த அவங்க கூட உட்காந்துக்க பேரண்ட்ஸ்க்கு மேபி அது பழசாக இருக்கலாம். பட் அந்த பசங்களுக்கு அது புதுசு தானே. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இந்த படத்தை ஒரு நல்ல தேட்டரில் போய் பார்க்கணும். நல்ல சவுண்ட் குவாலிட்டி சிஸ்டம் இருக்கிற ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் என்ன தான் குறைகள் இருந்தாலுமே இந்த படம் லாஸ்ட்டாக வந்த ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் அளவுக்கு ரொம்ப மோசமான படம் கிடையாது. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வந்து ஒரு கம்பேக் தான். ஸோ நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், உங்களை இன்னொரு தரமான வீடியோஸ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.